ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வெண்டைக்காய் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு போட்டு நல்லா தாளித்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சுதான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெண்டைக்காவை அதில் சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் மல்லி பவுடர் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் வெண்டைக்காயோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வாட்டர் வேணும்னா வாட்டர் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கிரேவி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சதும் நம்ம சீட்ஸ் எடுத்து வச்சிருக்கிற 4 டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கிரேவி நல்லா திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா நம்ம சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி ரெடி.